ஒவ்வொரு ராசிக்காரங்கிட்டேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நம்மளுடைய மகர ராசி அன்பர்கிட்டயும் ஒரு டேலண்ட் இருக்கும். என்னன்னா, எந்த வேலையை ஒப்படைச்சாலும் அதை கடினமாக உழைச்சி ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட்டு அந்த வேலையை கரெக்டான டைமில் கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க. யாருக்கிட்டலாம் அந்த வேலையை ஒப்படைச்சா கரெக்டாக செய்வாங்கன்னா, மகர ராசி அன்பர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா கரெக்டாக செய்வாங்க. இவங்கக்கிட்ட கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தொழில் செஞ்சுட்ருக்குறோம், பொறுப்புணர்வோடு ஒரு தொழிலை கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னா யாருக்கிட்ட ஐடியா கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்கிட்ட போய் ஐடியா கேளுங்க. புதுசாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிற அத்தனை ஐடியாஸும் சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இது நில ராசி, இங்கே வந்து சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வாங்க. எப்படி சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுதோ அது மாதிரி கரெக்டாக நேர்மையாக எல்லா இடத்துலையும் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப நீண்ட காலம் திட்ட போடுறதுல ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். எப்பவுமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் கரடு முரடாக தான் அமையும். இருந்தாலும் அவங்க கரெக்டாக போய் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நபர்களாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். மற்ற மாத கிரகங்களை போல் மாதம் மாறக்கூடிய கிரகம் இல்லை. 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதனால தான் இவங்களை ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சாதனை, இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து மற்றவங்களுடைய கண்ணுக்கு அவ்வளோ தெரியாது. ஒரு சிலர்லாம் தொழில் ஆரம்பிப்பாங்க, அடுத்த ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல டெவலப் ஆகி நிற்பாங்க. ஆனால் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் அந்த மாதிரி தொழில் ஆரம்பித்ததும் படபடன்னு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த வாய்ப்பை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும். தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்ப உறவுகளை அவ்வளோ நேசிப்பாங்க. ஏன்னா இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரமும் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்குது. செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சமாகிறதுனால நல்ல வேகமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த வேகம் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அந்த வேகத்தை திட்டமிடுதலில் அதிகப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு 10 வயசில் இருக்கக்கூடிய குழந்தை கூட பார்த்திங்கன்னா 15 வயசில் என்ன பண்ணணுமோ அதை இப்பயே திட்டமிட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி திட்டமிடுதலில் மகர ராசி என்பவர்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி நல்லா திட்டமிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க, நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்துக்கொண்டும் அதிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் அரசாங்க ரீதியாக ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு உதவி கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக மகர ராசிக்கு ஒரு 30லேருந்து 40 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த மகர ராசிக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு ராசியாக எந்த ராசி அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசியும் ரிஷப ராசியும் நல்ல ஒத்து வரக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா இந்த 2 ராசியுமே பஞ்சபூதங்களில் பார்க்கும்போது நில ராசி. அதனால் இந்த 2 ராசியுமே இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும். அதோடு இவங்களுக்கு எதிராக பெரும்பாலும் எந்த ராசிக்காரங்களாம் செயல்படுவாங்க அப்படின்னா விருச்சகம், துலாம் இவங்களும் கூட கொஞ்சம் இவங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா நேர்மறையாக கொஞ்சம் யோசிப்பாங்க. விருச்சகம் ஓரளவுக்கு செட் ஆகும், துலாம் தான் கொஞ்சம் செட் ஆகாது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் கூட யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட அடிக்கடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்லாவே போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மன ரீதியாக மனக்குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கூட நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, வருகின்ற நாட்களில் ஆவணி பிறக்கிறதுக்கு அதன் மூலிமா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க. அது எந்த மாதிரியான மாற்றம், சாதகமான மாற்றமாக பாதகமான மாற்றமாக, இந்த ஆடி முடிகிறதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும்.
இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் சனி பகவான் ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழில் அப்படின்னு இறங்கிட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. இவங்களுடைய திட்டமிடுதலே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் திட்டமிட்டு ஒரு அடையாளம், அதாவது ஒரு சாதனை அடையக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த மகர ராசி. இந்த காலகட்ட கிரக அமைப்பு, குறிப்பாக ஆவணி மாத கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசியில் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். மாதத்தில் ஒட்டுமொத்த திசையுமே இந்த காலகட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அதோட கூட குடும்பத்தோட நல்லா எங்கேயாவது வெளியில் ஜாலியாக ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி சென்றுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மனதில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். குரு இந்த நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இடையூறுமே வராது. ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் கூட குரு பகவான் 7ஆம் இடத்துலையும் சனி பகவான் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏன்னா இந்த 2 கிரகங்களும் உங்களை கவசம் போல் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவானால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால ஆயுள் ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நிகழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் சூரியன் வரும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் குழுவாக சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறீங்க அல்லது ஒரு குழுவுக்கு மேலாளராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. ஒரு சில ஏமாற்றங்கள் ஒரு சில நபர்களால் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அவசரப்படாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்லதே நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இல்லை அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் புதிய நபர்கள் உங்களுக்கு ஒரு சில இடத்துல வழிகாட்டுவாங்க. அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா புதுசாக ஒருத்தர் வழிகாட்டுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இருந்தாலும் பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி வெளிநபர்கள் வழிகாட்டினாங்கன்னா அவ்வளோ பிடிக்காது. ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆள் மனதை விட கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால திடீர்னு செலவு வரும். அவசரமாக நிதி தேவைப்படலாம். ஒரு சிலருக்கெல்லாம் சேமிப்பில் ஏதாவது இடையூறு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காப்பீடு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா காப்பீடு போட்டு அந்த முதிர்வு தொகையை எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. நீங்கள் ஒரு 2 லட்சம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா 1 லட்சம் இந்த மாதிரி குறைவாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. புதுசாக கடன் வாங்குறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. எதிர்பாராமல் திடீர்னு வரவு வரும், திடீர்னு செலவும் வரும். திட்டமிட்டு செலவு செய்கிறது உங்களுக்கு நல்லது. பரம்பரை சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் நிலுவையில் ஒரு சில தொகைகள் இருந்திருக்கும். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது வராமல் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ள ஒரு ஆழமான உரையாடல் இந்த காலகட்டத்தில் வரும். அப்படி ஆழமான உரையாடல் வரும்போது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் மறைத்து வைத்திருப்பீங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த
உறவுக்கு முன்னாடி அந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியாமல் உடைச்சிடுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். பழைய விஷயத்தை மீண்டும் மீண்டும் கிளறத தவிர்த்துட்டு இனி வருகின்ற நாட்களில் என்ன ஆகலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். பழைய விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தனையை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா மன வருத்தம், மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்த மனதிலேயே போட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நோக்கி பயணிங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில பிரச்சனைலாம் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண் முன்னாடி தெரியும். அதனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண், மூக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. சின்ன அறிகுறியாவது தென்படும். அதை இப்போ தென்படுத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்தி போட வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் உரிய மருத்துவ ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரலாம், ஒரு சிலருக்கு சளி தொந்தரவு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் ஒரு சிலருக்கு பரம்பரை சொத்துனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். பழைய தகராறு மீண்டும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் மூத்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் கூட ஒரு பழைய விஷயத்தை மீண்டும் தோண்டி எடுத்து அதை பேசி அதன் சம்மந்தமாக வழக்கு விவகாரங்கள் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அப்படி உங்களால் போய் போட முடியலனா கூட வீட்டில் காகத்திற்கு எள் கலந்து சாதத்தை அன்னமாக வைத்துட்டு வாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் ஏழை எளிய அன்பர்களுக்கு சனிக்கிழமையில் கருப்பு நிற வண்ணம் உடைகளை தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழைகளுக்கு உணவு தானமாக அளிச்சிட்டு வாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.